ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். புது வருஷத்துக்கு க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கு. காலையிலேயே சமையல் வேலையை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அடுப்பு தேய்ச்சி கழுவலான்னு வந்தேன். ஒரு மாதமாக சாமியும் கும்பிடலை. பங்காளி வீட்டில் சாவு விழுந்ததுனால நமக்கும் சேர்த்துட்டு அதனால் சாமி கும்பிட போகவே இல்லை. 1ஆந்தேதினாச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு 30 முடிஞ்சதும் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வருடப்பிறப்பு அன்னைக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஜன்னல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுறலான்ட்டு கழுவி விட்டாச்சு. மதியான டைம் ஆகிடுது வீட்டில் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. சூரிய பகவான் கணக்காக கிச்சனுக்குள்ளே சுல்லுன்னு அடிப்பார். அதுக்கு மேலே நின்று சமைக்கிற வேலை ஆகவே ஆகாது. அதனால் காலையில் சமையலை முடித்து வச்சு போட்டு தான் க்ளீனிங் வேலைக்கே வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். பீர்க்கங்காய் வதக்கி வச்சுருக்கேன். அப்படியே சுண்டனா அப்படி வச்சுட்டேன். சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்லான்னு. காளான் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிர் இருக்குது, வேணும்னா சாப்பிட்டுக்குவாங்க. மாவு அரைக்கணும். அதுக்காக அரிசி ஊற வச்சுட்டு உளுந்து ஊற வச்சுட்டேன். வெள்ளை உளுந்து தானே, அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுன்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் க்ளீனிங் பண்ணி முடிச்சிட்டேன். எம்மா என்ன டயர்டு தெரியுங்களா? புது வருஷத்தன்னைக்கு இட்லி இல்லாமல் என்ன பண்ணுறது? இத்தனை டயர்ட்லேயும் மாவு அரைச்சா தான் நாளைக்கு இட்லி ஊற்றி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு மாவு ஊற வச்சாச்சு. புது வருஷம் ஆடி 18 தீபாவளி பொங்கல்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் காலையில் நல்லா குண்டு குண்டாக இட்லி தேங்காய் சட்னி தான் எங்கள் அம்மா வைக்கிறது. மற்றதெல்லாம் வைக்க மாட்டாது. சாம்பாரும் வைக்காது, தக்காளி சட்னியும் வைக்காது, தேங்காய் சட்னி தான். ஆனால் அதை சாப்பிடவே அமிர்தமாக இருக்கும். இப்போல்லாம் டெய்லியும் சாப்பிட்டு இதெல்லாம் சளிச்சு போச்சு. விளக்கெல்லாம் தேய்ச்சி வைக்கணும்னு எடுத்து வச்சாச்சு. அதுக்கிடையில் டயர்டாக இருந்தது. தலை குளிச்சுட்டு தலை காயக்கூட இல்லை. வாட்டர் மெலன் ஜூஸ் கேட்டாங்க அவங்க அப்பா. நானும் போட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் தான் நல்லா டயர்டு போகுது. கண்ணே தெளிவாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் விளக்கு தேய்க்கலான்னு வந்தேன். கொஞ்சமாக பீதாம்பரி, கொஞ்சமாக கோதுமை மாவு, லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே தேய்ச்சா சுத்தமாக க்ளீனிங் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் அந்த மாதிரி தான் தேய்ச்சேன். பிசு பிசு பிசுன்னு இருந்தது. ஒரு மாதமாக க்ளீன் பண்ணல. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணி வடிக்கட்டும்னு வச்சுட்டேன். இதை வச்சுட்டு அப்புறமா எடுத்து பொட்டு வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டேன். பூ பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி பூ இருந்தது. அதையும் பறித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பறித்து கிச்சனில் வச்சுட்டேன். 6 மணிக்கு மேலே பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. ஒவ்வொரு நேரம் பறிச்சிடுவேன். ஒவ்வொரு நேரம் பறிக்க முடியலன்னா 6 மணிக்கு அப்புறம் மனசு சங்கடமாக இருக்கும். ஆனாலும் பறித்து வச்சுருவேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த கணக்கெலாம் கிடையாது. இங்கே தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நானும் சரி 6 மணிக்கு முன்னாடியே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறித்து வச்சுட்டேன். சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் சாமி ஃபோட்டோவுக்கு வைப்போம். சாமியும் கும்பிட்றது இல்லையா, அதை பறித்து டீ போட்டு குடிப்பேன். இல்லைன்னா அது காஞ்சி தான் போகுது. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். வாக்கிங்கும் போகலை, வீட்டிலையே இருந்த ஒரு மாவரைக்கணுன்ட்டு. அப்புறம் ஒரு வர காப்பி வச்சு குடிச்சிட்டு அப்போவும் டயர்டாகவே தான் இருக்க மாதிரி இருக்குது. எத்தனை வெயில் அடித்தாலும் இந்த டீ காப்பி மட்டும் நிற்க மாட்டேங்குது. குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா அப்படியே விட்டுறலாம். ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னா டெய்லி 2 காப்பி குடிச்சிருவோம், 2 டீ குடிச்சிருவோம். காப்பினா 2 காப்பி, டீனா 2 டீ, அந்த மாதிரி. மாவு அரைச்சிக்கிட்டே இந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கோலம் மட்டும் பூஜை செல்ஃபில் போட்டு வச்சுட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். சமையலுக்கு உண்டான வேலையும் போயிட்டு இருந்தது. குருமா வச்சுட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். பசங்களுக்கு டியூஷன் இருந்தது. டியூஷனில் போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. மாவும் அரைச்சி முடிச்சிட்டேன். அப்படியே போகும்போது சித்திரைக்கனி பார்க்கணும்ல, அதனால் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கடைக்கு போய் கண்ணாடி, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்ட்ரா பருப்பு, லெமன் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லெமன் வீட்டில் இருந்தது, அதை வச்சுட்டேன். பருப்பு, உப்பு, டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க அப்பாட்டையும் சொன்னேன், அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை தானே அப்படின்ட்டு வெற்றிலை தீபம் போடலான்னு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை கம்மியாக தான் இருந்தது. 6 வெத்தலை அங்கே போயிடுச்சுன்னா ஒரு வெத்தலை மட்டும் தட்டில் வைக்க முடியாது, ரெட்டைப்படையில் தான் வைக்கணுன்ட்டு அப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா முருகா, ஒரு மாதமாக சாமி கும்பிடாதனால சோதிக்கிறியான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும். பூஜை செல்ஃபில் எல்லா ஃபோட்டோவையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஃபோட்டோவுக்கெலாம் சந்தனம் குங்குமம்
மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். விளக்குக்கெல்லாம் எடுத்து பொட்டு வச்சு எல்லாம் அது இடத்துல வச்சாச்சு. கொசு தொல்லை தாங்க முடியல. வெங்காயத்தில் வேப்பெண்ணெய் ஊற்றி ஒரு கிராம்பு போட்டு விளக்கு ஏற்றினா அந்த வாசனைக்கே கொசு வராது, கடிக்காதுன்னு சொன்னாங்க. சரி நானும் ஏற்றி வச்சேன். கடிக்கலை, ஆனால் கொசு எங்கன செத்து கிடக்குதுன்னு நான் கண்ணார பார்க்கல. அப்படியே எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் கொண்டாந்து ஹாலில் வச்சுட்டேன். நான் தான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா அவங்க அப்பா வேறு சொல்லியிருந்தேன், அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உளுந்து, கல் உப்பு, அதுக்கப்புறம் சோப்பு, பொட்டுக்கடலை, பலாப்பழம், பூவு, மாம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சித்திரைக்கனிக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷமாவது நான் வைக்கிறேன் அப்படின்னா அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் நான் முதல் வருஷம் சித்திரைக்கனி பார்க்குறது. ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், விருப்பப்பட்டால் பாருங்கள். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள்னே வருது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நைட்டே சித்திரைக்கனி எடுத்து வச்சுட்டேன். காலையில் எல்லாருமே கண்ணு முழிச்சு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அடுத்த வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லோரும் செஞ்சிட்டோம். அப்புறம் எடுத்து பூஜை செல்ஃபில் வச்சுட்டேன். காலையில் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு சமையல் வேலையை முடித்தேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலைல எந்திரிச்சு சாமி கும்பிட்றதான் வேலை. ஆனாலும் லேட்டாக தான் எந்திரிச்சேன். இவங்களாம் வந்து டியூஷன் போயிட்டாங்க. அதனால் இவங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்லான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என் பையன்தான் ஃபஸ்ட் ஆளாக கிளம்பியிருந்தான். புது ட்ரெஸ் போட்டுட்டு ட்ரெடிஷ்னலாக வேட்டி சட்டை போட்டுட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டு இருந்தேன். ரசமெல்லாம் வச்சுட்டு, சாப்பாடு வச்சுட்டு, சாம்பார் வச்சுட்டு, பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு, அதாவது பசங்களுக்கு இட்லியும் சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. 10:40க்கு மேலே தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். எங்கள் தங்கச்சி வீட்டில் சாமி கும்பிட்டு அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் தம்பி பையனும் தம்பி ஒய்ஃபும் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து எல்லோரும் கும்பலாக சேர்ந்து சாமி கும்பிட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தையும் எடுத்து அப்போவே சாப்பிட்டோம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் தட்டு அங்கனையே தான் இருந்தது. சித்திரைக்கனி வைக்கிறது பழக்கம் இல்லை எங்களுக்கு. ஆனாலும் இந்த வாட்டி வைக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். போன வாட்டியே ஆசைப்பட்டேன், ஆனால் வைக்க முடியல. இந்த வாட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இனி தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லோரும் டியூஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் தான் உட்காந்துருந்தோம். சாப்பிடலை இன்னுமே. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுன்ட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டு போனதெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். உருளியில் பூ வைக்க கூட இவ்வளோ நாளாக வைக்கல. ஒரு மாதமாக எந்த வேலையும் செய்யலைன்னு பாருங்கள். இந்த சாமி சம்மந்தப்பட்ட வேலை எதுவுமே செய்யலை. அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க. அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போய் எட்டி பார்த்தேன். தங்கச்சி பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருந்தா. காளான் பிரியாணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தா. அவங்க வீட்டில் பலாப்பழம் இருந்தது, வாங்கி சாப்பிட்டேன். எல்லாத்துக்கும் சூப்பராக சமைச்சு வச்சுருந்தேன். ஆனால் நான் சாப்பிட்டது என்னமோ பழைய சப்பாத்தியும் பழைய குருமாவும் தான். அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். லாங் வீடியோ பிடிக்கல போல இருக்குது, அதை காணோம். தங்கச்சிக்கு வந்து பாயாசம் கொடுக்கலான்ட்டு வந்தேன். அவங்க எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க. சாப்பிடுங்கன்ட்டு நானும் வந்துட்டேன். எங்களுக்கு வந்து பிரியாணியும் தயிர் வெங்காயமும் கொடுத்துருந்தா வாங்கி சாப்பிட்டோம். என்ன வேலை இருந்தாலும், என்ன விசேஷ நாளாக இருந்தாலும் நமக்கான வேலை காத்துக்கிட்டே தான் இருக்கும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டேன். காஞ்சிட்டு இருந்த துணியை எடுத்து சேரில் போட்டேன். சேர் ரம்பி போச்சு. கயிறு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ கயிறும் ரப்பி போயிடும். சேரும் காலியாக்கணும். பாத்திரமும் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கடையில் ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு திராட்சைப்பழ ஜூஸை போட்டு கொடுத்துட்டேன். நானும் கொஞ்சமாக குடித்தேன். பசங்கள்லாம் டியூஷன் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான், நானும் அவங்க அப்பா வந்து ஜூஸ் குடித்தோம். திரும்ப சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்களை டியூஷனில் வந்து கூட்டிகிட்டு வரணும். ரொம்ப டயர்டு. வேலை நிற்கிறதில்ல. நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது டிவி முன்னாடியே தான் உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா கத்திட்டு கிடக்கும், சாமி கும்பிடுவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அதே வேலையை நம்ம பார்க்குறதா இருக்குது. அப்போவெல்லாம் சொன்னாங்க, நீங்களும் என்னை மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு புரியும்னு. அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது. அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு டியூஷன் போயிருந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் எல்லாத்து பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுத்து எல்லார் பேரும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் சித்திரை திருநாள் இப்படி தான் போச்சு. பாய், நன்றி, நாளைக்கு பார்க்கலாம்.